என் மேல இருந்த கோவத்துக்கு அவன் என்ன பண்ணா, 2 கையிலயும் புடுங்கணும். பண்ணா சரி பிடிட்டான். நம்ம குழந்தை இந்த அவனுடைய குழந்தை இன்னும் வெறியில புடிங்கி போ. 2 கையை புடிங்கி உங்க தோட்டம் அங்க தோட்டம் எப்படி எப்படியோ தொடங்குமா அப்படிலாம் என்ன ஆச்சரியப்பட்டுறேன். என் குலதெய்வத்தை வயதாக உண்டாய் போச்சு அவனுக்கு. தொலைச்சிட்டான். சரி தோட்சி கட்ட கொஞ்ச நேரத்துல தையாதி போ அதே போல இவன் குலதெய்வத்தை என்ன அனாசீப்படுத்தினா தான் நான் விடுவேன். இருந்தாலும் ஒரு விவேகம் இருக்கணும். அவன் குலதெய்வமா வழங்குற செடியில குறைச்சி தப்புதான். அதனால அவன் ஒத்துக்கல. எனக்கு தெரியாது. சரி போகட்டும். அதனால உடனே என்ன கேட்டா, என் குலதெய்வத்தை காட்ட நான் இட்டு போனேன். நேரா ஏரிக்காரி இட்டு போனேன். ஏரிக்காரி மேல சும்மா குந்தா பணமரத்து மேல கொடியே ஏறிச்சு. என் குலதெய்வம் உன்னுடைய குலதெய்வம். ஆமா சரி ஆரம்பம். அண்ணா என் குலதெய்வம் ஊந்து கும்பிட்டுட்டேன். என் மேல இருந்த கோவத்துக்கு அவன் என்ன பண்ணா, 2 கையிலயும் புடுங்கணும். பண்ணா சரி பிடிட்டான். நம்ம குலதெய்வத்தை அவனுடைய குலதெய்வம் இன்னும் வெறியில புடிங்கி போ. 2 கையை புடிங்கி உங்க தோட்டம் எப்படி எப்படியோ தொடங்குமா அப்படிலாம் என்ன ஆச்சரியப்பட்டுறேன். என் குலதெய்வத்தை வயதாக உண்டாய் போச்சு அவனுக்கு. தொலைச்சிட்டான். சரி தோட்சி கட்ட கொஞ்ச நேரத்துல தையாதி போன்றான். யாரு ஆறுமுகம். என்னடா நான் சும்மா விடுனா, என் குலதெய்வம் எப்படியா பட்டது அதுதானே பூல காசுரு. அவன் குலதெய்வத்தை நீ தப்பு. உன் குலதெய்வம் போய் பூல காசு காரணம் அறி கட்டவனே. அவனுக்கு குலதெய்வம் ஆகாரம் செடியா இருக்கும் போது என் குலதெய்வம் பூல காசுறாங்க. என்னடா காலதாமதனால் கட்டுக்காதை கொட்டி அழைக்கின்ற மழையா? சரி அது நம்ம நாடு ஆமா சிறப்பாக இருக்கின்றதா? பசுவும் புலியும் ஒரு துறையில நீர் இருந்துகிட்டதா? எந்த விதமான குறைபாடு இல்லை. எனக்கு ஒரு குறை. நான் எப்படி சொல்லுவேன்? இந்த குறையை உன்னிடத்தில் சொல்வதில்லை. என் மனைவி இடத்தில் தான் நான் சொல்வது. என் மனைவி வரவைத்து அவர் இடத்தில் இந்த குறையை தீர்க்க வேண்டும். என் மனைவி வர சொல்லுவேன். பெண்ணின் பிறந்ததை அவளை கற்பண்ணும் திண்மை உண்டாக பெரிய என திருவள்ளுவர் வாக்கில் பெரிய பெண்ணிற்கு அச்சம் ஞானம் மனம் பழிப்பு என்று சொல்லக்கூடிய 4 வகைகளை படைத்து இந்நாட்டின் நீதி அறிவு தவறாமல் ஆட்சி செய்த ஒரு மன்னருக்கு அன்பு முறையாக வாழ்க்கை பெற்று இன்பவல்லி என்று பெயரோடு வாழ்ந்துட்டு வர சென்று மன்னரை பார்க்கணுமே. அரண்மனைக்கு அவள் எங்க போயிட்டான்? டே அன்பே சமண வேலைக்கார பையன் ஒரு நாட்டு மகாராணி என்று எவ்வளவு பணி என்பது இருக்கணும். என்ன பாடல் பாடி வர பாட்டு குப்பலம் வர மனசுக்குள்ள ஒரு பொண்ணு கனவுல வந்தாலா? அதை எங்கிட்ட சொல்லி திருமணம் செய்து இருப்பில்ல? ஏண்டா என் புள்ள பழத்தான் பாக்குறேன். நானு அரசாங்கத்துல ஓடி ஓடி வேலை செய்யறேன். ராவு பாங்க பாக்கலாம் உனக்கு எப்படிலாம் போட்டு வைக்கிறேன். நானு வரணும் வரணும் வைக்கிறேன். என்னடா நீ சொல்ற வேலையெல்லாம் கட்டாம செய்யணும்னு சொல்றேன். கட்டளை
சொல்லலாம். ஐயா, மாறாணி வருகிறார். என்னது மல்லி முல்லை மலர் எடுத்து மாலையாக இன்பவள்ளி, என் பாரத்தை பணிந்து விடுங்கள். ஆதாரப்படி ஜெயித்துக்கின்றேன். என்றென்றுக்கும் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும். சந்தோஷம். எனக்கு என்னும் இல்லாமல் அதிகாலையில் மிக விரைவாக என்ன நோக்கத்தோடு என்ன குறிக்கோளோடு நம்முடைய அரவணை காவலை விட்டு சீக்கிரம் அழைத்து வர சொல்றதுக்கு என்ன காரணம்? இன்பவள்ளி, நாட்டு மக்களை குறைத்திட்டேன். நாடா கதி மக்களை கதி இருந்தேன். ஆமா, மக்களுக்காக வாழ்ந்தீங்க. எனக்கு ஒரு மனக்குறை இருக்கின்றது. பேசணும், நான் சொல்ல வேண்டும். இது இருக்க வேண்டாம். முதல்ல நடப்புறான். ஏய், இத பாடா கணவன் மனைக்குள்ள 1000 இருக்கும். 1000 குடும்ப ரகசியத்தை கலந்து பண்ண போடா. கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கும். 500 குடு. இப்ப நான் மாறேன். பத்தாது. பேச்சுவார்த்தை உரையாது. பேச்சுவார்த்தை பணத்தை சொல்லா. என் சாமி கிட்ட என் தட்டுல கல்பரை ஏத்தி நான் தீவாரத்துல காட்ட போறேன்டா. உன் தட்டுல கல்பரை ஏத்தி சாமி தீவாரத்துல காட்டு, நான் வத்தி ஏத்தி சொல்லுவேன். அவருக்கு தெரியல. நீ போயிட்டு வா. ஒரு வாரம் விடுமுறை போடா. ஒரு வாரம். ஐயோ, ஒரு வாரம். மகாராஜாவுக்கு சம்பளம் கொடுக்கிறாரு, கேட்டியாமா? 30 நாள் வந்தா மாசம் 30 ரூபாய், 31 நாள் வந்தா 31 ரூபாய். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாரு உங்க வீட்டுக்காரு? 1 ரூபாய். 1 ரூபாய். ஆமா, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் பிடிப்பு. சரியாதான் போச்சு. 1 ரூபாய் சம்பளம், 1 ரூபாய் பிடிப்பு. சொல்லி கிடக்குறேன். சொல்றது கேளு. கொடுக்குற டபுளா கொடுக்குற உனக்கு. ஒரு வாரம் விடுமுறை போயிட்டு வா. 8 நாள். நான் உள்ள போறேன். கூட்டிக்க சொன்ன மாதிரி நீ கூட்டி கொடுக்குறியா? என்னத்த கூட்டி? சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். ஆமா, ஏன் நினைச்சிட்டியா? நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? நீ வெங்காயம் வச்சு பக்கத்துல சோறு குடிக்கிறேன். வெங்காயம் சோறு குடிக்க தெரியும். நீ முதல் போ. நல்லா உரிப்பா. திருட்டு பையா, திருட்டு பையா, திருட்டு பையா, லக்காடி பையா, குழம்போக்கு பையா, கோழிக்கு துண்ண பையா, பாலி துண்ண பையா, பைசி நக்கட பையா, புளியாமரத்துக்கு பொங்கி துண்ண பையா, லக்காடிக்கு லைட்டு கட்டின பையா, பாரதிக்கு பருப்பு தூக்கின பையா. இதெல்லாம் என் பாவமா, என் தோசமாயா. நான் நடக்கிறேன் சிவனானு, எங்க அப்பா நடக்கிறான் 100 ஆட்டு மேய்ச்சிக்கின்னு கரியல். ஆனா கோத்தா செவடியா பையா. அட கோத்தா செவடியா பையா. கோத்தா தேவடியா பையன் மறுபடியும் கேக்குறேன். அட கோத்தா செவடியா பையா. கோத்தா தேவடியா பையா அப்படின்னு நீ கேட்டியா? ஓ, நான் கேட்கணும். பாடனா போறேன். ஓ, அட கோத்தா செவடியா பையா. என்னங்க மகத்துல முயக்கூடாது. அப்பத்துல அதிகம் கலை விட்டு அழைப்பு இருந்தாலும், விட்டு உயிர் பிரிந்தாலும், பெண்ணை விட்டு நிலை பிரிந்தாலும், கண்ணை விட்டு நிலை பிரிந்தாலும், உன்னை விட்டு உனக்காக வளர்ந்து
ஆண்டவன் போடப்பட்ட கட்டளை இது. யாராலுமே மாற்றி அமைக்க முடியாது. உண்மைதான். 25 வருஷமா இருக்கட்டும். என்னங்க ஏய், மயக்கமென்னே, இந்த மௌனமென்னே, மணி மாளிகைதான் என்னங்க மயக்கமென்னே. குறை கொண்டு வாண்ட சொல்லணும்னு நினைச்சேனே. ம். என்ன தெரியுமா? என்ன? நாட்டு மக்களே கதி நாடே கதி என்று மன்னன் இருக்கின்றானே, அவன் இல்லத்திலே ஒரு சின்ன குழந்தை விளையாட குழந்தை இருக்கின்றான், நயப்பாக பேசுகிறார். என்னங்க ஓடி ஆடி விளையாடி விட்டு வீட்டில் வந்து அப்பா அம்மா என்று அழைப்பதற்கு இந்த பாய் வயிற்றில் ஒரு குழந்தை இல்லையே, எவ்வளவு பொன்பொருள் சொத்து சகருதோ, உண்மைதான். நம் நாட்டில் ஒரு குழந்தை இல்லையே. என் போன்ற பெண்களை என்னை பார்த்து மலடி மலடி என்று கேவலமா பேசுறாங்க. இதற்கு வேற வழியே இல்லையா? வாங்க போகலாம். தம்பி, உன்னை படித்திருக்க வேண்டும் என்றுதான் இமாச்சலம் வந்திருக்கிறேன். இதை விடமாட்டேன் தம்பி, விடமாட்டேன். உன்னை கொன்ற பாவி அந்த காலனையும் படித்திருக்கிறேன். அவனை படித்திருக்க வேண்டும் என்றால் சிவனை குறித்து வேண்டிய வரங்களை பெறுகிறேன். வரங்களை பெற்ற பிறகு அவனை படித்திருக்கிறேன் தம்பி, அவளை வேண்டாம். நீ எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம் மரணமுறை இருக்க வேண்டியவர்களை நல்ல முறையில் காப்பாற்ற வேண்டும். அதற்கு உன் உதவி தேவை. மனித மக்களை அனைவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவளுக்கு நீ துணையாக இருக்க வேண்டும் தம்பி, துணையாக நேரத்தில் எப்பொழுதோ உன்னை நினைத்தால் ஓடி வந்து காப்பாற்ற வேண்டும் தம்பி, காப்பாற்ற வேண்டும். உனக்காகவே இமாச்சலம் வந்திருக்கிறேன். சிவனை குறித்து எனக்கு வேண்டிய வரங்களை பெற்ற பிறகு அவர்களை நான் படித்திருக்கிறேன். கவலை வேண்டாம். ஈசா, ஜெகதீசா, பரமேசா, என் புத்தியே, உன்னை காண வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். இத்தனை ஆண்டு காலம் தவம் இருக்கிறேன் இறைவா. எங்கிருந்தாலும் ஓடி வர வேண்டும் இறைவா, ஓடி வர வேண்டும். ஈசா. என் தம்பியை கொண்ட பாவியை படித்திருக்க வேண்டும் என்றால் மனமிறங்கி இருந்தால் ஓடி வர வேண்டும். ஈசா, ஓடி வர வேண்டும். ஈசா, இந்த இமாச்சலத்தில் இத்தனை ஆண்டுகாலம்
உன்னையே சிவசிவா என்ற மந்திரத்தை ஓதி கொண்டிருக்கிறேன். எங்கிருந்தாலும் ஓடி வர வேண்டும் இறைவா, ஓடி வர வேண்டும். ஒரு காலத்திலே பிரம்பால் அடித்தான் ஒருவன், வெள்ளால் அடித்தான் ஒருவன், கல்லால் அடித்தான் ஒருவன், கால் செருப்பால் உதைத்தான் ஒருவன். பிரம்பால் அடித்தவன் பாண்டிய மன்னன், வெள்ளால் அடித்தவன் விஜயன், கல்லால் அடித்தவன் மன்மதன், கால் செருப்பால் உதைத்தவன் கண்ணப்ப நாயனார். அவர்களுக்கெல்லாம் காட்சி தந்த கருணாகரமூர்த்தியே இன்னுமா மனமறங்கவில்லை. சிவசிவா என்ற மந்திரத்தை ஓதி கொண்டிருக்கிறேனே இறைவா, எங்கிருந்தால் ஓடி வர வேண்டும் இறைவா, இறைவா. சங்கரா சிவசிவா தருணமே ஆதரி, சங்கரா திவ திவா தருணமே எனையாதரி. சங்கரா சிவசிவா தருணமே எனையாதரி. அழகே பொன்னே அழகே மாது பொன்னே அருளதை ஐயனே நிலகண்டா, அயனே நிலகண்டா. நிலகண்டா. நீலகண்ட மகாதேவா யாரது? உன் பக்தியை நான் மெச்சினேன். நீ கோரிய பரம கடவுள். ஆனால் மாற்றமாக ரிஷபவாகனத்தில் காட்சியளிக்கின்றேன். கண்விழித்து பார். நான் வணங்க வேண்டிய இறைவனா? உண்மைதான். அந்த முக்கன் மூர்த்தியா என் முன்னு கண்முன்ன காட்சியளிப்பது இறைவா, இறைவா. கண்ணே நானே இறைவா, இப்போதான் உனக்கு மனம் இறங்கியதா? உன் மனம் என்ன கல்லா இரும்பா என்றே இத்தனை ஆண்டு காலம் தமக்கு இருக்கிறேனே, சீக்கிரமாக வரக்கூடாதா இறைவா? பக்தா, வெயில் என்றும் மழை என்றும் புயல் என்றும் காணல் என்றும் பாராமல் என்னையே போய் தவமிருந்த காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. எனக்கு ஒரு வர வேண்டும் இறைவா, எனக்கு ஒரு வர வேண்டும். பக்தா, யாது வர வேண்டும்? கேள். தடையின்றி தருக தயாராக இருக்கின்றேன். கொடுக்க தயாராக இருக்கிறாயா? தயாராக. உண்மையாக, உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக. இந்த வரம் எதற்காக வர வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக? இப்பேற்பட்ட அழகு தம்பியை நான் மறந்தேன். என் தம்பி எனக்கு வலதுகையாக இருந்தான், என்னை விட்டு பிரிந்து விட்டான். அந்த தேவையில் அடித்து விட்டான் என் தம்பியை. அவனை படித்திருக்க வேண்டும். என் தம்பியை கொண்ட பாவி அந்த தேவனை அழிக்க வேண்டும். அதற்காகவே உங்களிடத்தில் நான் கேட்ட வரந்து உனக்க வேண்டும். கொடுக்க முடியுமா? அப்படியே கொடுக்கிறேன். கேள். கேட்கலாமா? தாராளமாக. அண்டங்கள் எனக்கு ஒன்றாய், அண்டங்கள் எனக்கு ஒன்றா,
பரப்பன பரப்பன நடப்பன செத்துக்களாலும் இந்த உலகத்திலே ஈயரும்புக்களை 84 லட்சம் ஜீவன்கள் இருக்கிறது. எந்த ஒரு ஜீவன் கரத்தலால் வடியக்கூடாது. அது மட்டுமில்லை, பெண்களை தவிர எந்த ஒரு ஆண் மக்களாலும் எனக்கு இறப்பென்றே வரக்கூடாது. அப்பேற்பட்ட சாகாவர விளக்களிக்க வேண்டும். பிரகாரம் சாகாவரம் மேகா உடல் போகாத செல்வங்கள் பாரம்பரிய உலகத்தில் பிறந்த எந்த ஆண் வர்க்கத்தாலும் உனக்கு மரணமே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட வழக்கறிஞர் பெற்றுக்கொள். இப்போதே என் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். என் தம்பி போன்ற பாவிகளை பழித்திருக்க வேண்டும். இப்போதே புறப்படுகிறேன். பலத்தை பெற்றுள்ளோம் என்ற மம்மதியார் இரண்டாவது ஒரு நாள் தர்மத்தை மறந்து அமர்ந்தத்தில் ஈடுபட்டார். அன்றே உனக்கு அறிவு. இறைவா! 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 என்ன கொடுமை! கொடுமையிலும் கொடுமை செய்து விட்டாயே இறைவா! வரத்து கொடுத்தாய், பழையாமல் போய்விட்டதே இறைவா! உண்மைதான், நீ சொல்வதும் அர்த்தம். தேவனை எங்கே பணி தீர்த்து விடுவோ என்று தேவம் சிறந்து விட்டதா? அதனால் நான் இப்படி மாற்ற வைத்து விட்டாயா இறைவா? விடமாட்டேன். அதர்மத்தில் ஈடுபட்டால் தானே எனக்கு மரணம். தர்மத்தை காப்பேன், அதர்மத்தை அழிப்பேன், தர்மத்தையும் அழிப்பேன். வருகிறேன், இப்போதே போகிறேன். அதர்மத்தில் ஈடுபட மாட்டேன், அதர்மத்தில் ஈடுபடவே மாட்டேன். என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம்! நானும் என் மனைவியும் ஒன்று சேர்ந்து எவ்வளவு நாள் அருமையான சந்தோஷமாகி என்னங்க எத்தனையோ ஆலை சென்று வந்தோம். உண்மை நம்முடைய குலதெய்வமாகிய குறை தீர்க்க கும்பகோகை ஆலை சென்றா கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்குங்க. இவரு இப்போதானே சந்தோஷம் வருதோம். உனக்கு இதே நினைப்பா இருக்கும். நீ சொல்ற மன்னனா நீ இப்பதானே இவரு சந்தோஷமா இருந்தோம். மறுபடியும் சந்தோஷமா இருக்கணுமா? நாட்டு மக்கள் குழந்தைகளுக்காக பேசுறாங்க. என்னை மறுபடி சொல்றாங்க. எத்தனை கோயிலை கட்டினீங்க, எத்தனை குளத்தை வெட்டினீங்க, போகாத கோயில் இல்லை, பார்க்காத தெய்வம் இல்லை. திருப்பதி கூட நடப்பாங்க போயிட்டு வந்தோம். இருந்தாலும் நம்முடைய குலதெய்வமாக புறத்திற்கு குங்குமக்கரை வணங்குறாங்க. மறந்தே விட்டேன். தாயி லோகமாதா ஆயிரம் தங்கக்கண்டு உலகில் அமர்ந்திருக்கும் ஆதி பராசக்தி தாயி, நான் பிள்ளைகளை பாவியை குறித்து என் வயிற்றில் பிள்ளை பிறந்து என்னை அம்மான்னு அழைக்கணும்.